வெல்கம் டு வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம வேல்டெக் தமிழ் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட்டு ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி மொபைல் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்து தெரியாதவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். கூகுள் டிரான்ஸ்லேட்டர் என்ற அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை டிக்ஷனரியாக எப்படி பயன்படுத்துறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்ஷனரினா தமிழ் டு ஏகப்பட்ட லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு தமிழில் என்ன மீனிங் பார்த்துக்கலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்தியாவில் பயன்படுத்துகிற அனைத்து விதமான மொழிகள்லையும் அதற்கு என்ன பொருள் என்பதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Google Translate, Google LLC. கூகுள் டிரான்ஸ்லேட், கூகுள் எல்எல்சி, அதாவது கூகுள் கம்பெனி அப்படின்றது தான் கூகுள் எல்எல்சின்னு சொல்லுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். இன்ஸ்டால் பட்டன் இருக்குது. டபுள் டேப் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போது இன்ஸ்டாலிங் ஆகுது. இன்ஸ்டால் ஆன பிறகு ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஓப்பன் இருக்கும். இங்கேருந்தும் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் பேக் கொடுத்து வெளியில் வந்துடுறேன். ஆப் ஸ்க்ரீனுக்குள்ளே வரேன். சாம்சங் பொறுத்த வரையிலும் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கும் பொழுது 2 விரலை தனித்தனியாக வச்சு மேலே தள்ளினோம்னா ஆப் ஸ்க்ரீன் வரும். அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் தள்ளினோம்னா 2வது பேஜ் 3வது பேஜ் வரும். ஆப் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இன்ஸ்டால் ஆன டிரான்ஸ்லேட் என்ற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். அங்கே கூகுள் டிரான்ஸ்லேட் சர்ச் பண்ணோம். ஆனால் இங்கே இன்ஸ்டால் ஆன பிறகு டிரான்ஸ்லேட் என்ற நேமில் தான் இருக்கும். Translate. Set up Google Translate. ஃபஸ்ட்டு டைம் இதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா செட்டப் கூகுள் டிரான்ஸ்லேட் வரும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Your primary language. இதில் ப்ரைமரி லாங்குவேஜ்னு ஒன்று வருது. ப்ரைமரி லாங்குவேஜ் என்னவா வைக்கணும் அப்படின்றத நாம் தான் சூஸ் பண்ணணும். அடுத்தது சோர்ஸ் லாங்குவேஜ் வரும். அது என்னவா இருக்கணுன்றதையும் நாம் தான் முடிவு பண்ணணும். மோஸ்ட்லி இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு தான் தமிழ் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அதனால் இவர் ப்ரைமரி லாங்குவேஜ் சொல்லிச்சில்ல, அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Drop down menu English. இதில் ட்ராப் டவுன் மெனுன்னு இருக்குது. இதில் இங்கிலீஷ் தான் இருக்குது. சப்போஸ் வேறு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம்னா ஒரு முறை டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை டபுள் டேப் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான், அதாவது செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து எனக்கு இந்த இங்கிலீஷ் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Language that you translate most often. இங்கிலீஷில் இருந்து என்ன லாங்குவேஜுக்கு நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம், அதாவது டிக்ஷனரி யூஸ் பண்ண போகிறோம், இந்த கான்செப்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்து ஸ்வைப் பண்ணும்பொழுது அடுத்து ட்ராப் டவுன் மெனுவில் ஸ்பானிஷ்னு இருக்குது. டபுள் டேப் கொடுக்குறேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகுது. ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ்ஸ்னால் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். நான் தமிழ் செலக்ட் பண்ண போகிறேன். அதனால் ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். தமிழ் வந்திருக்கு. நான் டபுள் டேப் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் எனக்கு தெரியணும், அந்த கான்செப்டில் தான் மேலே இங்கிலீஷு, ரெண்டாவது தமிழை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் ஸ்வைப் பண்ணி வரோம். இந்த டிக் ட்ரான்ஸ்லேட் ஆஃப்லைன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் நெட்டு இல்லைனாலும் இங்கிலீஷில் இருந்து தமிழில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் ஆஃப்லைன் என்ற ஆப்ஷனை ஆல்ரெடி செக்கில் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் லாங்குவேஜையும் இங்கிலீஷ் லாங்குவேஜையும் ஆஃப்லைனுக்கு டவுன்லோட் பண்ணிக்கும். அதுதான் இங்கே டிக் பாக்ஸ் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். தமிழ் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிறதுக்கு 45 MB ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. மோஸ்ட்லி இங்கிலீஷ் இருக்கும், தமிழ் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் வந்துடும். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். ஃபினிஷ் என்ற பட்டனை டபுள் டேப் கொடுக்குறேன். அடுத்ததாக ரைட் ஸ்வைப் பண்ணி வரோம்னா இங்கே தமிழ் மெனு அது மாதிரி தான் சொல்லிச்சு. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். மெயில் ஐடி சொல்லுது. அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். அதாவது ஹோம், Phrasebook, saved translate, offline translation, offline translator, settings, help and feedback. ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு இருக்குது. ஆஃப்லைன் ட்ரான்ஸ்லேஷன் வந்தவொடனே டபுள் டேப் கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன். Offline translation, open navigation draw button. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Offline translation. The translation file will start downloading when you connect to Wi-Fi. You can download now using your mobile network. வைஃபை இருக்கும் பொழுது இந்த ஆஃப்லைன் ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ் டவுன்லோட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. நம்ம மொபைல் டேட்டா கனெக்ஷன்லேயே டவுன்லோட் பண்ணோம்னா அடுத்து டவுன்லோட் நவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தோம்னா டவுன்லோட் நவ்னு இருக்கும்.
Download now. எந்த இடத்துல செலெக்ஷனில் இருக்கோ அது அப்பப்போ டீசெலக்ட் ஆகுது. அதனால் ரைட் ஸ்வைப் பண்ணி வந்து டவுன்லோட் நவுன்னு சொன்ன பிறகு டபுள் டேப் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன். Download now. Download started. இப்போ டவுன்லோட் ஸ்டார்டட் வருது. இப்போது தமிழ் பேக்கேஜ் டவுன்லோட் ஆகுது. ஸ்வைப் பண்ணி வந்தோம்னா இங்கிலீஷ் சொல்லும். Open navigation, offline translation. இப்போ ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Downloaded languages. English. Tamil 12.58 MB/33.10 MB. இப்போது தமிழ் தான் டவுன்லோடிங் வருது. அதே மாதிரி திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா Remove the offline translation file. All available languages. என்னென்ன அவைலபிள் லாங்குவேஜ் இருக்குது, அதாவது ஆஃப்லைனில் என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு ஹெட்டிங் இருக்குது. ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது Download complete. Greek. Download the offline translation file. ஏகப்பட்ட லாங்குவேஜ் இவங்க வந்து ஆஃப்லைன்லேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இப்போது அது எது தேவையோ அது ரைட் ஸ்வைப் பண்ணி வரும்பொழுது இப்போ அரபிக் வருது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். Download the offline translation file. டவுன்லோட் என்ற பட்டன் வருது. இதன் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது தமிழ் எனக்கு டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போது நெட் கனெக்ஷன் இல்லைனாலும் இங்கிலீஷ் டு தமிழ், தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். Back button. ஆஃப்லைன் ட்ரான்ஸ்லேட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு பேக் கொடுத்துக்கிறேன். Translate. Tap to translate. Now Google Translate works in any app. Take a tour. ஸ்க்ரீனுக்கு மேலே கையை வைக்கலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் ஸ்வைப்போ ரைட் ஸ்வைப்போ பண்ணிக்கிட்டு வரலாம். நான் இப்போது ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Open navigation draw button. ஓப்பன் நேவிகேஷன் ரோவில் தான் இதுக்கு முன்னாடி படித்த ஒரு 7-8 ஆப்ஷன்ஸ் சொன்னல அது இருக்குது. ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். இப்போ எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Original language English. ரீஜனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Swap languages button. ஸ்வாப் லாங்குவேஜஸ் சொல்லுது. Translated language Tamil. ட்ரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லுது. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் தமிழ் லாங்குவேஜுக்கும் நடுவில் ஸ்வாப் லாங்குவேஜ்னு இருக்குது. இதை நம்ம டபுள் டேப் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணோம்னா தமிழ் வந்து ப்ரைமரி லாங்குவேஜாகவும் ட்ரான்ஸ்லேட்டட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷாகவும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். திரும்ப ஸ்வாப் லாங்குவேஜ் கொடுக்கும் பொழுது ப்ரைமரி இங்கிலீஷாகவும் ட்ரான்ஸ்லேட்டட் தமிழாகவும் மாறும். இங்கிலீஷ் டு தமிழ் தான் அப்போ இருக்குது. நான் ஸ்வாப் லாங்குவேஜ் கொடுக்கல. ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன். Tap to enter text. டேப் டு என்டர் டெக்ஸ்ட் என்ற ஆப்ஷன் வருது. நான் டபுள் டேப் கொடுக்குறேன். இங்கே டபுள் டேப் கொடுக்காம ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா ஹேண்ட் ரைட் இருக்கும். திரும்ப ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா வாய்ஸ் இன்புட்னு இருக்கும். இந்த இடத்துல டபுள் டேப் கொடுத்துட்டு வாய்ஸ் வழியாகவே நாம் ஒரு வார்த்தையை சொல்லலாம். அது டைப் பண்ணது மாதிரி வந்து இங்கே உட்காந்துரும். Showing English UK keyworded keyboard. Keyboard editing enter text English edit box. இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டு டைப் பண்ண சொல்லி ஓப்பன் ஆகிடுச்சு. என்டர் டெக்ஸ்ட் இங்கிலீஷ்னு சொல்லிச்சு. என்ன வார்த்தைக்கு நீங்கள் டிரான்ஸ்லேட் கண்டுபிடிக்கணுமோ, அதாவது தமிழ் அர்த்தம் கண்டுபிடிக்கணுமோ அதை இங்கே டைப் பண்ணலாம். எலாபரேட் என்ற வார்த்தையை நான் டைப் பண்ணுறேன். ஜீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா வாய்ஸ் இன்புட் பயன்படுத்தியும் எலாபரேட் என்பதை சொல்லிக்கலாம். நான் இப்போது டைப் பண்ணியே காமிக்கிறேன். இப்போது எலாபரேட் என்பதை நான் டைப் பண்ணிட்டேன். வார்த்தையை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்ட பிறகு கீபோர்டில் இருக்கக்கூடிய கோ என்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். கோ என்ற பட்டன் ஆக்டிவேட் ஆகிட்டு எலாபரேட்னா விரிவான அப்படின்றத சொல்லுது. சப்போஸ் சொல்லலை அப்படின்னா ரைட் ஸ்வைப் பண்ணிவாங்க. அப்படி இல்லைனா லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிவாங்க. ஓப்பன் நேவிகேஷன் என்ற ஆப்ஷன்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரணும். அதுதான் கான்செப்ட்டு. Open navigation draw button. Original language English. Swap languages button. Translated language Tamil. English. ரீஜனல் லாங்குவேஜ், ஸ்வாப் லாங்குவேஜ், ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ் சொல்லிட்ட பிறகு இங்கிலீஷ்னு சொல்லுது. இந்த இங்கிலீஷ் வந்து ஸ்பீக்கர் ஐக்கான். இப்போ நம்ம எலாபரேட் டைப் பண்ணோம்ல, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இங்கிலீஷ் பட்டன் தான் அது. நான் அதில் டபுள் டேப் கொடுக்குறேன். எலாபரேட் அப்படின்றத சொல்லுது. இன்னொரு முறை டபுள் டேப் கொடுக்குறேன். அப்படின்றத திரும்ப அந்த வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இது சொல்லிடும். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். எலாபரேட் என்ற டைப் பண்ண இந்த இன்புட்டை கேன்சல் பண்ணோம்னா இந்த கேன்சல் பட்டனை கொடுக்கணும். இதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இங்கே டபுள் டேப் கொடுக்காம ரைட் ஸ்வைப் பண்ணி வரோம். நம்ம டைப் பண்ண வார்த்தை இது கேமரா பட்டன். இந்த கேமரா பட்டனை பயன்படுத்தி ஒரு பிக்சரை ஃபோட்டோ எடுத்து அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து ஒரு வார்த்தையை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அது இங்கிலீஷாக இருந்ததுன்னா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். இந்த இங்கிலீஷ் வார்த்தை என்ன அதில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம டெக்ஸ்ட்டாக டிடெக்ட் பண்ணுறக்கூடிய ஆப்ஷனும் இது எடிட்டபிள் வேர்டாக மாற்றிக்கலாம். அது மாதிரி கான்செப்டும் இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணி வரேன்.
கான்வர்சேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் சொன்னோம்னா அது தமிழில் நமக்கு ரிப்ளை பண்ணும். Transcribe button. Tamil. அடுத்ததாக மேலே இங்கிலீஷ் ஸ்பீக்கர் ஐக்கான் சொன்னால அதே மாதிரி கீழே தமிழ் ஸ்பீக்கர் ஐக்கான், இதில் டபுள் டேப் கொடுத்தோம்னா விரிவான விரிவான கீழே இருக்கிற தமிழ் வார்த்தை என்ன அப்படின்றத இது உச்சரிக்கும். Add to Phrasebook button. விரிவான. விரிவான இப்போ வாசித்தது விரிவான என்ற டெக்ஸ்ட்டை வாசிக்குது இஸ்பீக் பயன்படுத்தி. இதுக்கு முன்னாடி இந்த விரிவான என்ற வார்த்தையை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கிலீஷ் வாசிச்சதில் அதே மாதிரி தமிழில் வாசிக்குது. விரிவாக இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணணும், அதாவது பொனட்டிக் மெத்தடில் டைப் பண்ணோம்ல, அது எப்படி டைப் பண்ணணும் அப்படின்றத அங்கே சொல்லுது. அடுத்த ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். காப்பி. இந்த விரிவான இந்த வார்த்தையை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தைன்னும் பொழுது நம்ம ஒன்றுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பேராகவே நம்ம டைப் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறோம் அப்படின்னா காப்பி பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவை. கிட்டத்தட்ட இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டரை பயன்படுத்தி ஒரே சமயத்தில் 5000 லெட்டர் வரையிலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் காப்பி பண்ண முடியலன்னா மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர்னு இருக்கும். அது வழியாகவும் தமிழை இப்போது டிரான்ஸ்லேட் பண்ண வார்த்தைகளை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் டிரான்ஸ்லேஷன் வருது. அதாவது விரிவான அப்படின்றது நமக்கு தெரியல, விரிவானனா என்ன அப்படின்றது தெரியலனா அதையும் விளக்கி கீழே சொல்கிறாங்க. மிகுந்த அக்கறையுடன் செயற்பட்ட விரிவானன்ற ஒரு வார்த்தைக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. அட்ஜெக்டிவ் லெவலில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நுட்பமாக செய்யப்பட்ட அப்படின்றது அட்ஜெக்டிவ் என்ற கான்செப்டில் கொடுக்குறாங்க. அதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். Involving many carefully arranged parts or details, detailed and complicated in design and planning, elaborate security precautions, synonyms, involved, involuted, complicated, detailed, intricate, complex, involved, tortuous, convoluted, serpentine, tangled, knotty, confusing, bewildering, baffling, painstaking, careful, inextricable, entangled, impenetrable, Byzantine. விரிவான என்ற வார்த்தைக்கு மீனிங் இங்கிலீஷில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதையும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். வெர்ப் லெவலில் எப்படி பயன்படுத்தணுன்றதையும் இங்கே சொல்கிறாங்க. Develop or present a theory, policy or system in detail. The key idea of the book is expressed in the title and elaborated in the text. இது மாதிரி ஆல்டர்னேட் டிரான்ஸ்லேட்டர் எல்லா வார்த்தைக்கும் கொடுக்க மாட்டாங்க, முக்கியமான வார்த்தைகளுக்கு மட்டும் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா வார்த்தையுமே இது கவர் ஆகும், சில வார்த்தைகள் மட்டும் இது மாதிரி வராது. இது மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்களும் டிரான்ஸ்லேட் பண்ணி யாரோட உதவியும் இல்லாமல் மொபைலை பயன்படுத்தி நீங்களே உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தெரியாததையும் தேடி தெரிந்து கொண்டு தெரியாதவர்களுக்கு தெரிவிக்கும் தமிழ். வேல்டெக் தமிழ்.